பயாலஜினா ஜெனரல் சயின்ஸ் பொது அறிவியல்ல தேர்ட்ல கொடுத்துருப்பாங்க. தேர்ட்ல பயாலஜி சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து நம்ம பயாலஜில முன்னாடி நிறைய டாபிக் நடத்திருக்கோம். மரபியல் மற்றும் பரிணாமம் நடத்திருக்கோம், உடலியல் நடத்திருக்கோம், ஊட்டச்சத்து மற்றும் உடல்நலம் சுகாதாரம் நடத்திருக்கோம். அடுத்து இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா மனித நோய்கள்னா ஹியூமன் டிசீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. மனித நோய்கள் பத்தி பார்க்க போறோம். நம்ம எப்பொழுதுமே சிலபஸ்ல இருக்க டாபிக்கை நல்லா படிக்கணும். சிலபஸ்ல இருக்க டாபிக் நல்லா படிச்சுட்டு ஸ்கூல் புக்ல என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் படிச்சுட்டு கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கணும். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சாதான், நான் பின்னாடி இந்த வீடியோலயே கொடுத்துருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால இந்த நோட்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. இதே மாதிரி மற்ற டாபிக்கும் நான் பிளேலிஸ்ட்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பாருங்க. இதை ஒரு டைம் அப்படியே நீங்க கதை மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு ஸ்கூல் புக்கை படிச்சீங்கன்னா நமக்கு ஈஸியா புரியும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக் வந்து மனித நோய்கள் எல்லா எக்ஸாம்லயும் கேட்குறாங்க, எல்லா எக்ஸாமுக்குமே காமன் தான். அதனால இந்த டாபிக் படி பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா மனித நோய்கள்ல பிரியோன்கள் பத்தி பார்க்க போறோம். பிரியோன்கள்னா என்னன்னா பிரியோன்ஸ் அப்படின்னா பிரியோன்கள் என்பது நோயை உண்டாக்கவல்ல புரத துகள்கள் அப்படின்னு சொல்றாங்க. நோயை உண்டாக்கவல்ல புரத துகள்கள். பிரியான்ஸ் மீன்ஸ் புரோட்டீனேஷியஸ், அதாவது புரோட்டீனேஷியஸ் இன்ஃபெக்டிவ் பார்ட்டிகல், அதாவது புரோட்டீன் கான் பேட், அதாவது புரோட்டீன் வந்து புரதம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் வந்து பிரியோன்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரியோன்கள் வந்து நமக்கு தீமையாக மாறி போன புரதம் அப்படின்னு சொல்றாங்க. நோயை உண்டாக்க வல்ல புரத துகள்கள் தான் பிரியோன்கள். இதை யார் சார் கண்டுபிடிச்சா? பிரியோன்களை யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா? ஸ்டான்லி பி ப்ரியூஸ்னர் 1982 கண்டுபிடிக்கிறார். 1982 பிரியோன் என்ற பதத்தினை உருவாக்குறார். ஹூ காயின் த டெர்ம் பிரியோன் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. பிரியான் ஸ்டான்லி பி ப்ரூஸ்னர் அப்படிங்கிறத தான் கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த பிரியோன்கள் என்ன இருக்குன்னா புரதங்களை மட்டுமே கொண்டுள்ள வைரஸ் துகள்கள். இது கூற்று காரணத்துல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. பிரியோன்கள் வந்து புரதங்களை மட்டுமே கொண்டுள்ள வைரஸ் துகள்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நியூக்ளிக் அமிலம் கிடையாது. நியூக்ளிக் அமிலம் அதாவது they do not contain nucleic acids. Prions are viral particle which contain only proteins மட்டும் தான் இருக்கும். நியூக்ளிக் அமிலம்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ இதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நோயினை தோற்றுவிக்கக்கூடிய ஆனால் வைரஸ்களை விட மிகச்சிறிய அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. தே ஆர் இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் ஸ்மாலர் தென் வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரியான் வந்து இப்படி இருக்கும். இந்த டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருங்க பாருங்க. பிரியான் வந்து இப்படி இருக்கும். ஓகேவா? நியூக்ளிக் ஆசிட் இருக்காது, ஒரு வைரஸ் துகள், கெட்டு போன புரதம் தான் பிரியோன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிரியோன் பத்தி ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா க்ரூயிஸ்ஃபெல்ட் ஜாக்கப் டிசீஸ் அப்படிங்கிறது. க்ரூயிஸ்ஃபெல்ட் ஜாக்கப் டிசீஸ் அப்படின்னா என்ன? க்ரூயிஸ்ஃபெல்ட் ஜாக்கப் சிஜேடி அப்படிம்பாங்க. ஓகேவா? இது வந்து என்னன்னா நரம்பு மண்டலத்தை சிதைக்கும் ஒரு கொடிய நோய் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இட் இஸ் எ நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ். ஓகேவா? இதன் விளைவாக செரிபரல் கார்டெக்ஸ் மூளையின் மேற்பட்டை என்ற பகுதி அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. க்ரூயிஸ்ஃபெல்ட் ஜாக்கப் டிசீஸ் சிஜேடி அப்படின்பாங்க. மூளையின் மேற்பட்டை பாதிக்கப்படும். அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா இதோட சிம்டம்ஸ் என்ன, அறிகுறி என்னென்ன இருக்குன்னா முற்றிக்கொண்டே செல்கின்ற மூளை கோளாறு ஏற்படும். முற்றிக்கொண்டே செல்கின்ற மூளை கோளாறு, ப்ராக்ரசிவ் டிமென்ஷியா ஏற்படும், மெமரி லாஸ் ஏற்படும், நினைவை இழத்தல், பிஹேவியரல் சேஞ்சஸ் நடத்தையில் மாற்றங்கள், புவர் கோஆர்டினேஷன் குறைவுபட்ட ஒருங்கிணைப்பு, விசுவல் டிஸ்டர்பன்சஸ் பார்வையில் இடையூறு ஏற்படல், இதெல்லாமே ஏற்படும். க்ரூயிஸ்ஃபெல்ட் ஜாக்கப் டிசீஸ் அப்படிங்கிறது இங்க இருக்கு பாருங்க. க்ரூயிஸ்ஃபெல்ட் ஜாக்கப் டிசீஸ் அப்படின்னா என்னென்ன ஒரு டைம் பார்த்துக்கோங்க. மூளையில ஏற்படக்கூடிய ஒரு நரம்பு மண்டலத்தை சிதைக்கக்கூடிய ஒரு நோய், கொடிய நோய். இது ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. சிஜேடி அப்படின்பாங்க. ஓகேவா? சிஜேடி க்ரூயிஸ்ஃபெல்ட் ஜாக்கப் டிசீஸ் அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போலாம். அடுத்து வந்து இந்த நுண்ணுயிர்களின் பயன்பாடுகள் பத்தி கொடுப்பாங்க. நுண்ணுயிர்களின் பயன்பாடுகள் என்னென்ன? ஓகே, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் பத்தி கொடுப்பாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் எங்கெல்லாம் பயன்படுது? ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர்ல பயன்படக்கூடிய பூஞ்சை பேர் என்னன்னா பேசில்லஸ் துரிஞ்சென்சிஸ். இங்கிலீஷ்ல தான் பேசில்லஸ் துரிஞ்சென்சிஸ். இந்த புரதமானது பூச்சிகளின் இளம் உயிர்களுக்கு நச்சுத்தன்மையாகவும் அவற்றை கொல்லவும் பயன்படுகிறது. விவசாயத்தில் பயன்படுது. பேசில்லஸ் துரிஞ்சென்சிஸ். ஓகே, புரோட்டீன் இஸ் எ டாக்ஸின் டு இன்செக்ட் லார்வா அண்ட் கில்ஸ் தம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தொழிற்சாலைகளில் என்னென்ன மைக்ரோப்ஸ் பயன்படுது? தொழிற்சாலைகளில் ரெண்டாவது பாயிண்ட் வந்து தொழிற்சாலைகளில் சாக்ரோமைசிஸ் செரிவிசியே, இது வந்து ஒரு ஈஸ்ட்னு சொல்றாங்க. சாக்ரோமைசிஸ் செரிவிசியே இது
சாக்ரோமைசிஸ் செரிவிசியே என்ற நொதியில் திராட்சை ரசம் ஒயின் இண்டஸ்ட்ரியில் பிவரேஜஸ் லைக் ஒயின் இண்டஸ்ட்ரியில் பயன்படக்கூடிய ஒரு பூஞ்சை வந்து சாக்ரோமைசிஸ் செரிவிசியே ஈஸ்ட் சொல்கிறாங்க ஈஸ்ட். அப்புறம் பேசிலஸ் மெகாதீரியம் காஃபி மற்றும் கோகோ தாவரத்தின் விதைகள் தேயிலை செடியின் இலைகளை நொதிக்க வைத்து குடிநீர் சாறு தயாரிக்க பயன்படுகிறது. குடிநீர் சாறு பேசிலஸ் மெகாதீரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிலஸ் மெகாதீரியம். அடுத்து வந்து லாக்டோபேசிலஸ் என்ன பண்ணுதுன்னா பாலை தயிராக மாற்ற பயன்படும். பாலை தயிராக மாற்ற லாக்டோபேசிலஸ் கன்வெர்ட் மில்க் டு கர்ட். அடுத்து அஸ்பர்ஜில்லஸ் நைகர் இது எதுக்கு பயன்படுதுன்னா ஆக்சாலிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் போன்றவை அஸ்பர்ஜில்லஸ் நைகர் பூஞ்சை மூலம் தயாரிக்கப்படுகிறது. இதெல்லாம் தயாரிக்க அஸ்பர்ஜில்லஸ் நைகர். அடுத்து ஈஸ்ட் எதுக்கு பயன்படுது? லாஸ்ட் பாருங்க ஈஸ்ட் எதுக்கு பயன்படுதுன்னா விட்டமின் பி கூட்டு பொருளை அதிகம் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. ஈஸ்ட் ஆர் ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்ட். ஓகேவா? தொழிற்சாலையில் பயன்படக்கூடிய மைக்ரோப்ஸ். ஓகேவா? சாச்சுரோமைசிஸ் செரிவிசியே, பேசிலஸ் மெகாதீரியம், லாக்டோபேசிலஸ், அஸ்பர்ஜில்லஸ் நைகர், ஈஸ்ட். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா பேசிலஸ் துரிஞ்சன்சிஸ் விவசாயத்தில் பயன்படுது. இதெல்லாம் நுண்ணுயிர்களின் பயன்பாடு பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஸ்கூல் புக்கில் பாருங்கள் சில டேட் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான டேட் என்ன அதை பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான டேட் என்னன்னா உலக சுகாதார தினம் வேர்ல்டு ஹெல்த் டே April 7. ஓகேவா? அடுத்து உலக மலேரியா தினம் April 25. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டு முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்து வேர்ல்டு எய்ட்ஸ் டே December 1 உலக எய்ட்ஸ் தினம். அடுத்து உலக காசநோய் எதிர்ப்பு தினம் வேர்ல்டு ஆன்டி டியூபர்குலோசிஸ் டே March 24. ஓகேவா? அதெல்லாம் ஸ்கூல் புக்கில் உள்ள முக்கியமான டேட்டு, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நோய்களின் வகைப்பாடு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸில் ஃபஸ்ட்டு வட்டார நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. வட்டார நோய்கள்லாம் எண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டார நோய்கள்லாம் எண்டமிக். இதில் எண்டமிக்னா என்னென்னா புவிப்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறைவான மக்களை மட்டும் தாக்குகின்ற நோய். டிசீஸ் ஃபவுண்ட் இன் சர்டைன் ஜாகிரபிக்கல் ரீஜியன் ஜாகிரபிக்கல் ஏரியா அஃபெக்டிங் ஃபீவர் நம்பர் ஆஃப் பீப்புள். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா எளிய காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே பாதிக்கும்னா இமயமலை பிரதேசத்தின் அடிப்பகுதியில் உள்ள முன்கழுத்து கல்லறை அந்த மக்களுக்கு. இமயமலை பிரதேசத்தின் அடிப்பகுதியில் உள்ள மக்களுக்கு முன்கழுத்து கல்லறை எளிய காய்டர் அக்கரன்ஸ் ஆஃப் காய்ட்ரி இன் சப் ஹிமாலயன் ரீஜன் சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க எபிடெமிக் பற்றி பார்க்க போகிறோம். எபிடெமிக்னா என்னென்னா கொள்ளை நோய். எபிடெமிக் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து எபிடெமிக் அப்படின்னா கொள்ளை நோய். ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரே நேரத்தில் தோன்றி அதிகமான எண்ணிக்கையில் மக்களை பாதிக்கும். when the disease spread out in certain area and affect more number of people. ஓகேவா? இதுக்கு பேர் வந்து எபிடெமிக். எபிடெமிக்னா கொள்ளை நோய். இது இன்ஃப்ளூயன்ஸா 1970 அதிகமான மக்களை பாதிச்சு அதிக இறப்பினை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எபிடெமிக்கு என்ன எக்ஸாம்பிள்? இன்ஃப்ளூயன்ஸா பார்த்துக்கோங்க. எபிடெமிக் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா. அடுத்து பேண்டமிக் அப்படின்னா பெருங்கொள்ளை நோய். பேண்டமிக் அப்படின்னா பெருங்கொள்ளை நோய் உலகம் முழுவதும் பரவி அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தும். இதுக்கு எக்ஸாம்பிள் எய்ட்ஸ், அப்புறம் கோவிட்-19 சொல்லுவாங்க. கோவிட்-19 கொரோனா டைம்ல உலகம் ஃபுல்லா எல்லாத்துக்குமே வந்து பேண்டமிக் சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னாங்க. விளம்பரத்தில் கூட சொல்லுவாங்கல்ல பேண்டமிக் சிச்சுவேஷன் அப்படின்னு. அப்ப பேண்டமிக்னா பெருங்கொள்ளை நோய் உலகம் முழுவதும் பரவி அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தும். அடுத்து தொடர்ச்சியற்ற நோய் எப்போதாவது ஏற்படும். தொடர்ச்சியற்ற நோய்னா ஸ்போராய்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்போதாவது தோன்றுகின்ற நோய், அதாவது மலேரியா, காலரா இதுக்கு எக்ஸாம்பிள். when turn is an occasional occurrence of a disease. ஓகேவா? இதுக்கு பேர் வந்து ஸ்போராய்டிக். அப்போ பாருங்க நோய்களின் வகைப்பாடுல இந்த 4 வகை பார்த்துக்கணும். 4 வகை ஸ்போராய்டுக்கு, பேண்டமிக்கு, எபிடெமிக்கு, எண்டமிக், இந்த 4 வகை பார்த்துக்கோங்க. என்ன எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா காற்றில் பரவும் நோய்கள். நான் வந்து இந்த வீடியோவில் பரவும் நோய்கள் பற்றி கம்யூனிகபிள் டிசீஸ் பற்றி சொல்கிறேன். இன்னொரு பார்ட் 2ல வந்து மீதி உள்ள டிசீஸ் சொல்கிறேன். இதில் வந்து பரவும் நோய்கள், காற்றில் பரவும் நோய்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாக்டீரியா நோய்கள் பிரிக்கிறாங்க. பாக்டீரியா நோய்களில் ஃபர்ஸ்ட் டிபினா டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூபர்குலோசிஸ்னா காச நோய். இதுக்கான நோய் காரணி என்ன? நோய் காரணி காசட்டிவ் ஏஜென்ட் மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் காசட்டிவ் ஏஜென்ட். அடுத்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் நோய் தொற்று முறை எப்படி பரவுது? பாதிக்கப்பட்ட நபரின் சளியில் உள்ள நோய் தொற்று. அடுத்தா பாதிக்கப்படும் பகுதி உறுப்பு எது அப்படின்னா நுரையீரல் லங்ஸ்.
அடுத்து சிம்டம்ஸ், அறிகுறி என்ன? தொடர் இருமல் ஏற்படும், நெஞ்சு வலி ஏற்படும், செஸ்ட் பெயின் ஏற்படும். அடுத்து வந்து எடை குறைவு, பசியின்மை, லாஸ் ஆஃப் வெயிட் அண்ட் அப்படைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இதுக்கான சோதனை என்ன சார்? ரொம்ப முக்கியம், அது அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. காசநோய், இதுக்கு என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காசநோய் நம்ம ஃப்ரெண்டு யார்ட்டையாவது நம்ம கடன் வாங்கியிருந்தோம்னா காசுன்னு நம்மளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ காசுன்னு மண்டையை பிச்சுக்கணும். அப்படின்னா மான்டாக்ஸ், மண்டைனா மான்டாக்ஸ் தோல் சோதனை, மான்டாக்ஸ் ஸ்கின் டெஸ்ட், காசநோய் மான்டாக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? அப்போ காசநோயோட காசேட்டிவ் ஏஜென்ட் என்ன, அறிகுறி என்ன, டெஸ்ட் இருந்தால் அந்த டெஸ்ட்டும் பார்த்துக்கணும். ஓகேவா? டெஸ்ட்டு மான்டாக்ஸ் ஸ்கின் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த காசநோய் பரப்பும் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா ராபர்ட் கோச் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த காசநோயை பரப்பும் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா ராபர்ட் கோச் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா? அதாவது இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் மூலமாக தான் அந்த காசநோய் ஏற்படுது அப்படிங்கிறத இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் தேசிய காசநோய் தடுப்பு திட்டம் எப்போனா 1962 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. எந்த வருஷம்னு கேட்பாங்க. நேஷனல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வாஸ் ஸ்டார்டட் இன் 1962. ஓகேவா? இது வந்து இந்தியாவில் காசநோயை கட்டுப்படுத்துறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். அதனால இது கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ மான்டாக்ஸ்னா காசுன்னு மண்டையை பிச்சுக்க கூடாது. காசநோய் தடுப்பு திட்டம் வந்து 1962. அடுத்து இதுக்கான ட்ரீட்மெண்ட், சிகிச்சை என்ன சார்? பாதிக்கப்பட்ட நபர் காசநோய் எதிர் மருந்து பொருளின் உதவியுடன் 6 மாதம் முதல் 1 வருடம் வரை சிகிச்சை பெறணும்னு சொல்றாங்க. ஓகேவா? காசநோய் பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், பாக்டீரியா மூலம் பரவும் அடுத்த நோய் என்னன்னா டிப்தீரியானா தொண்டை அழற்சி நோய். இதுக்கான காசேட்டிவ் ஏஜென்ட் பாருங்க. காசேட்டிவ் ஏஜென்ட் கோர்னிபாக்டீரியம் டிப்தீரியே. ஓகே, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், நோய் தொற்று முறை எப்படி பரவுது? டிராப்லெட் இன்ஃபெக்ஷன், நோய் தொற்று துளிகள், டிராப்லெட் நியூக்ளி, உட்கரு துகள்கள், இதில் துளி உட்கருக்கள். பாதிப்பு சுவாச குழாய், பாக்டீரியா நோயினாவே பொதுவாக சுவாச குழாயை தான் பாதிக்கும். மூக்கு, தொண்டை சொல்லலாம். அறிகுறி என்ன? காய்ச்சல், ஃபீவர், தொண்டை வலி, சோர் த்ரோட்டு, சோக்கிங் ஆஃப் ஏர் பேசேஜ், காற்று வழியில் அடைப்பு. இது 3 ஏற்படும். காற்று வழியில் அடைப்பு. ஓகேவா? இதுதான் டிப்தீரியானா தொண்டை அழற்சி நோய். அடுத்து 3வது கக்குவான் இருமல் பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியம். கக்குவான் இருமல். இதில் பாருங்க, இதோட காசேட்டிவ் ஏஜென்ட் என்ன? எப்பொழுதுமே ஒரு நோய் படிக்கிறோம்னா காசேட்டிவ் ஏஜென்ட் பற்றி படிக்கணும். போர்டிடெல்லா பெர்டூசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காசேட்டிவ் ஏஜென்ட் போர்டிடெல்லா பெர்டூசிஸ். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், நோய் தொற்று முறை என்னன்னா நோய் தொற்று துளிகள், டிராப்லெட் இன்ஃபெக்ஷன், அப்போ நேரடியான தொடர்பு, டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன்ஸ். ஓகே, அந்த நோய் காரணம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஆர்கான் அஃபெக்டட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், சுவாச குழாய் பகுதி. பாக்டீரியா நோயினாவே ஃபுல்லாக அதுதான் பாதிக்கும். அடுத்து இதுக்கான சிம்டம்ஸ் என்ன? மிதமான காய்ச்சல், மைல்டு ஃபீவர், அதீத இருமல், இறுதியில் கூச்சல் போன்ற உரத்த குழலில் மூச்சு உள்வாங்கல். சிவியர் காஃப் எண்டிங் இன் ஓஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. WHOOP, ஓஃப். ஓகேவா? அதீத இருமல், இறுதியில் கூச்சல் போன்ற உரத்த குழலில் மூச்சு வாங்கல். ஓகேவா? இதெல்லாம் கக்குவான் இருமல், ஊஃபிங் காஃப் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓப்பிங். அடுத்து நெக்ஸ்ட் என்ன போகிறோம்னா வைரஸ்களால் உருவாகும் நோய்கள் பற்றி பார்க்க போகிறோம். வைரஸ்களால் உருவாகும் நோய்கள் மொத்தம் 5 இருக்குங்க. அந்த 5ல் வைரஸ்களால் உருவாகும் நோய்கள் 5 இருக்கு. 5ல் 1 by 1 பார்க்க போகிறோம். காமன் சளி, சாதாரண கோல்டு, காமன் கோல்டு வந்து சாதாரண சளி. இது ரைனோ வைரஸால் ஏற்படுது. எந்த வைரஸ்னு கேட்பாங்க கொஸ்டின். காமன் சளி எந்த வைரஸ்? அப்புறம் சளி பிடிச்சிருந்தா நமக்கு என்ன இருக்கும்? அறிகுறியெல்லாம் நமக்கு தெரியும். அதனால நான் அது கொடுக்கல, நோட்ஸில் கொடுக்கல, ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸா பாருங்க. குழந்தை பருவத்தில் ஏற்படும் பொதுவான ஒரு நோய் தான் இன்ஃப்ளூயன்ஸா. குழந்தை பருவத்தில் ஏற்படும் பொதுவான ஒரு நோய் இன்ஃப்ளூயன்ஸா. ஓகேவா? இதுக்கான காசேட்டிவ் ஏஜென்ட் என்ன? நோய் காரணி மைக்சோ வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. மைக்சோ வைரஸ் இன்ஃப்ளூயன்ஸா ஏற்படக்கூடிய வைரஸ். 9th புக்கில் இதுதான் கொடுத்துருக்காங்க. மைக்சோ வைரஸ் தான் கொடுத்துருக்காங்க இன்ஃப்ளூயன்ஸாக்கு. H1N1 நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ இருக்க புக்கில் மைக்சோ வைரஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இதில் ஆர்கான்ஸ் அஃபெக்டட். என்ன ஆர்கான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா சுவாச குழாய், தொண்டை மற்றும் நாசி பகுதியில் வீக்கம், இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸானால என்ன அறிகுறி பார்த்துக்கோங்க. காய்ச்சல் ஏற்படும், உடல் வலி ஏற்படும், இருமல், காஃப், தொண்டை வலி, சோர் த்ரோட்டு, மூச்சு திணறல், ரெஸ்பிரேட்டரி கன்ஜஸ்டன் ஏற்படும். இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸா பற்றி. இந்த வைரஸ் மட்டும் தான் மெயின். ஓகேவா? வைரஸ். ஓகேவா? மைக்சோ வைரஸ். அடுத்து நெக்ஸ்ட் தட்டமை பற்றி பார்க்க போகிறோம். தட்டமை பாருங்க. அப்படியே தட்டமை என்ன வைரஸ்னா ரூபெல்லா வைரஸ்.
இதில் ஆர்கான் அஃபெக்டட் என்ன? சுவாச குழாய், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், சுவாச குழாய். அப்புறம் சிம்டம்ஸ், அறிகுறி என்ன ஏற்படும்? புள்ளி போன்ற வீக்கமுடைய தோற்றம் அல்லது தோலில் தடிப்புகள், புள்ளி போன்ற வீக்கமுடைய தோற்றம் அல்லது தோலில் தடிப்புகள். இருமல், தும்மல், காஃப் அண்ட் ஸ்னீசிங் ஏற்படும். கண் சிவப்படைதல், ரெட்னஸ் ஆஃப் ஐ ஏற்படும். கண் சிவப்படைதல். புரியுதா? இந்த தட்டமையில என்ன வைரஸ்னால ஏற்படுதுன்னு பார்த்துக்கோங்க. தட்டமை ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா பொண்ணுக்கு வீங்கி பத்தி பார்க்க போறோம். பொண்ணுக்கு வீங்கி என்ன வைரஸ்னால ஏற்படும்? அப்படியே கொடுத்துருக்கேன் பாருங்க. மைக்சோ வைரஸ் பரோடிட்டஸ். பரோட்டா சாப்பிட்டா அந்த கண்ணம் தாடை ஜா எல்லாம் வீங்கிரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் மைக்சோ வைரஸ் பரோடிட்டஸ். இந்த வைரஸ் அப்படியே பொறுத்துக்கல, கொஸ்டின் கேட்குறாங்க. மைக்சோ வைரஸ் பரோடிட்டஸ். ஓகேவா? மைக்சோ வைரஸ் பரோடிட்டஸ் அதனால ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இதுல என்ன ஆர்கான் அஃபெக்ட் ஆகும்? அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், மேல் சுவாச குழாய் பகுதி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சிம்டம்ஸ், அறிகுறி என்னன்னு பாருங்க. அறிகுறி அப்பர் அறிகுறினா கண்ண உமிழ்நீர் சுரப்பி பெரியதாகுதல், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பாரடிட் கிளாண்ட். பாரடிட் கிளாண்ட் எங்க இருக்கும்? கன்னத்துல இருக்கும். பாரடிட் கிளாண்ட். அப்புறம் தாடையை அசைத்தலில் சிரமம், மூவ்மெண்ட் ஆஃப் ஜா பிகம்ஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே என்ன நோய்? பொண்ணுக்கு வீங்கி, மம்ஸ்னால வரக்கூடியது. என்ன வைரஸ், என்ன அறிகுறி, அதை மட்டும் பாருங்க, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ்னா சின்னம்மை பத்தி சொல்றாங்க. சிக்கன் பாக்ஸ்னா சின்னம்மை. இந்த சின்னம்மை பத்தி என்ன சொல்றாங்க? வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ், இது மூலமா தான் இந்த நோய் ஏற்படுது. நோய் காரணி வாரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ். பாதிப்பு, என்ன பாதிப்பு ஏற்படும்? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், சுவாச குழாய் பகுதி பாதிப்பு ஏற்படும் சொல்றாங்க. பாதிக்கப்படும் உறுப்பு. அடுத்து இதுக்கான அறிகுறி, தோலில் ஏற்படும் வீக்கம், கொப்புளம், காய்ச்சல், அசதி. தோலில் ஏற்படும் வீக்கம், கொப்புளம், காய்ச்சல், அசதி. இதுல பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சாதாரணமாக வரக்கூடிய நோய் இதான் சின்னம்மை. சின்னம்மைனா நார்மலா நம்ம அம்மை போட்டிருக்கோம்ல, அந்த அம்மையை தான் சின்னம்மைன்னு சொல்றாங்க. தோலில் ஏற்படும் வீக்கம், கொப்புளம், அசதி. எரப்ஷன் ஆஃப் த ஸ்கின், ஃபீவர் அண்ட் ஹனிசியாசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து இப்போ இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, காற்றில் பரவும் நோய்கள்ல பாக்டீரியா மூலம் 3 நோய் பார்த்தோம், வைரஸ் மூலம் 5 நோய் பார்த்துருக்கோம். வைரஸ் மூலம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, நீரின் மூலம் பரவும் நோய்கள் பத்தி பார்க்க போறோம். வாட்டர் போர்ன் டிசீஸ். இந்த வாட்டர் போர்ன் டிசீஸ்ல பாருங்க, நம்ம என்னென்ன படிக்க போறோம்னா, பாக்டீரியால 2 நோய் படிக்க போறோம், வைரஸ்ல 3 நோய் படிக்க போறோம். இந்த 2+5, இந்த 2+3 5 நோயும் ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. அதனால நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? காலரா, டைஃபாய்டு பாக்டீரியா மூலம் ஏற்படுது. வைரஸ் மூலம் ஏற்படுது என்ன? போலியோமைலிட்டிஸ், போலியோ, ஹெப்படைட்டிஸ் ஏ, கல்லீரல் வீக்கம், அக்யூட் டயரியா, அதீத வயிற்றுப்போக்கு, பேதி வரும்ல அது. ஓகேவா? இது எல்லாமே வைரஸ் மூலமா ஏற்படுது. இது பாக்டீரியா மூலம் ஏற்படுது. இதெல்லாம் எதனால பரவுது? கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர், நீரின் மூலமா பரவக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. மாசடைந்த தண்ணீர் மூலமா பரவக்கூடியது. ஓகேவா? 1 by 1 பார்க்கலாம் டீட்டெயிலா. இதை மட்டும் நீங்க ரெஃபர் பண்ணாவே போதும். நான் ஸ்கூல் புக்ல இருந்து எல்லாமே நோட்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து எல்லாமே நோட்ஸ் இதுல கொடுத்துருக்கேன். ஓகே, அப்ப காலரா பாருங்க, பாக்டீரியா மூலம் ஏற்படக்கூடியதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காலரா பத்தி பார்க்குறோம். காலரா வந்து ஒரு கொள்ளை நோய்னு சொல்றாங்க. கொள்ளை நோயாகும். முந்தைய நாட்களில் அதிகமான மக்கள் மொத்தமாக இறந்து போனார்கள் அப்படின்னு சொல்றாங்க. காலரா இஸ் அன் எபிடெமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. எபிடெமிக் டிஸ், பெருங்கொள்ளை கிடையாது, வெறும் கொள்ளை நோய், எபிடெமிக். ஓகே, இதுக்கான நோய் காரணி என்ன? விப்ரியோ காலரே. நோய் காரணி, காரலாவுக்கான நோய் காரணி விப்ரியோ காலரே. மோஸ்ட்லி டியூ டு கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். விப்ரியோ காலரே என்ற உயிரில் கெட்டுப்போன உணவு மற்றும் நீர் ஆகியவற்றின் மூலமாக ஏற்படுகிறது. ஓகேவா? அப்போ கெட்டுப்போன உணவு, கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாக தான் இந்த காலரா நோய் ஏற்படுது. நோய் காரணி பார்த்துக்கோங்க, விப்ரியோ காலரே. காலராக்கான நோய் காரணி விப்ரியோ காலரே. நெக்ஸ்ட் ஆர்கான்ஸ் அஃபெக்டட். என்ன ஆர்கான் அஃபெக்ட் ஆகும்? பாதிக்கப்படும் உறுப்பு என்ன? குடல் பகுதி. காலரா வந்தால் குடல் பகுதி தான் அஃபெக்ட் ஆகும், இன்டெஸ்டினல் ட்ராக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சிம்டம்ஸ் என்ன ஏற்படும்? வாந்தி, வாமிட்டிங், தசைப்பிடிப்பு, மஸ்குலர் கிராம்ஸ் ஏற்படும். தசை பிடிக்கும், காலெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், தலைச்சுற்று. ஓகே, தலை சுட்டுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? தலைச்சுத்து, நாசியா அப்படி இருக்கும். இதெல்லாம் இதோட அறிகுறி. பாதிக்கப்படும் உறுப்பு என்ன? காலரா. என்ன பாக்டீரியா மூலம் ஏற்படுதுன்னா விப்ரியோ காலரே மூலமா ஏற்படுது. அடுத்து பாருங்க ஒரு பாயிண்ட். இந்த காலரா நோய் விப்ரியோ காலரே என்ற உயிரியால் ஏற்படுகிறது என்பதை முதலில் வெளியிட்டவர் யாருன்னா ராபர்ட் கோச். முன்னாடியே ராபர்ட் கோச் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இங்க காலராக்கும் ராபர்ட் கோச் தான் சொல்றாரு. காலரா நோய் விப்ரியோ காலரே என்ற உயிரியால் ஏற்படுத்தப்படுகிறது என்பதை முதலில் வெளியிட்டவர் ராபர்ட் கோச் சொல்றாங்க. அடுத்து விப்ரியோ காலரே பாக்டீரியத்தால் உருவாக்கப்பட்ட கலோரஜன் அப்படிங்கிற நச்சு பொருள். கலோரஜன், ஓகேவா? கலோரஜன் என்ற நச்சு பொருள் தான் இந்த நோயை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க. விப்ரியோ காலரா. இந்த கலோரஜன் இஸ் எ டாக்ஸின். கலோரஜன் இஸ் எ டாக்ஸின்.
ப்ரொடியூஸ்ட் பை விப்ரியோ காலரே காசிங் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட். இந்த காலரா நோய்க்கு கலோரஜன் அப்படிங்கிற நச்சு பொருள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. கலோரஜன் பார்த்துக்கோங்க, இது பாக்ஸ் கொஸ்டின் அப்படியே முக்கியமாக கேட்பாங்க, கலோரஜன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டைஃபாய்டு பற்றி பார்க்குறோம். காலரா பற்றி பார்த்தாச்சு. காலரா பற்றி அப்படியே ஒரு டைம் ரீகால் பண்ணிங்க. விப்ரியோ காலரே பாதிக்கப்படும் உறுப்பு குடல் பகுதி, அறிகுறி வாந்தி, தசைப்பிடிப்பு, தலைச்சுற்று. காலரா விப்ரியோ காலரா மூலம் தான் ஏற்படுதுன்னு ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சா? ராபர்ட் கோச் கண்டுபிடிச்சாரு. அடுத்து விப்ரியோ காலரே உருவாக்கும் நச்சு பொருளுக்கு என்ன பேரு? கலோரஜன். ஓகேவா, டாக்ஸின். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டைஃபாய்டு பற்றி பார்க்க போறோம். அடுத்து பாக்டீரியா நோய், இதுவும் நீரில் மூலம் பரவக்கூடிய பாக்டீரியா நோய் டைஃபாய்டு. இந்த டைஃபாய்டு காய்ச்சல் யாருக்கு வரும்னா 1 முதல் 15 வயது உள்ள குழந்தைகளுக்கு இந்நோயானது பொதுவாக காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் காமன் இன் சில்ட்ரன் ஆஃப் ஏஜ் குரூப் 1 to 15 years. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு வருடமும் ஏறக்குறைய 25 லட்சம் மக்கள் இந்த டைஃபாய்டு நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு வருஷமும். இதுல டைஃபாய்டு நோய்க்கு காசேட்டிவ் ஏஜென்ட் என்னன்னு பாருங்க, சால்மோனெல்லா டைஃபி அப்படின்னு சொல்றாங்க. காசேட்டிவ் ஏஜென்ட் சால்மோனெல்லா டைஃபி. ஆர்கான்ஸ் அஃபெக்டட் பாதிக்கப்படும் உறுப்புகள் என்னன்னா சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்றாங்க. பாதிக்கப்படும் உறுப்புகள் ஸ்மால் இன்டெஸ்டைன். இதுக்கான அறிகுறி சிம்டம்ஸ் என்னன்னு பாருங்க, அதீத காய்ச்சல், ஹை ஃபீவர், அதீத காய்ச்சல், வீக்னஸ்னா பலவீனம், அப்டமினல் பெயின், அடிவயிற்றில் வலி, லாஸ் ஆஃப் அப்படைட், பசியின்மை, ரேஷஸ் ஆன் செஸ்ட், நெஞ்சு பகுதியில் அரிப்பு, இதெல்லாம் ஏற்படும். ஓகேவா, டைஃபாய்டு காய்ச்சலுக்காக இதெல்லாமே ஏற்படும்னு சொல்றாங்க. டைஃபாய்டு காய்ச்சல்னாலும் சிறுகுடல் பகுதி தான் அஃபெக்ட் ஆகும். டைஃபாய்டு காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய நோய் காரணி என்ன? சால்மோனெல்லா டைஃபி. அடுத்து இந்த டைஃபாய்டு காய்ச்சலுக்கான பரிசோதனை டெஸ்ட் கன்ஃபர்மேஷன் சோதனைன்னு ஒன்று இருக்குங்க. கன்ஃபர்மேஷன் சோதனைனா இப்போ எய்ட்ஸுக்கு வந்து வெஸ்டர்ன் பிளாட் வந்து உறுதிப்படுத்தும் சோதனையா, வெஸ்டர்ன் பிளாட், எலைசா, இதெல்லாம் சோதனை இருக்கு. அது மாதிரி காச நோய்க்கு மான்டாக்ஸ் டெஸ்ட் பார்த்தோமா, அது மாதிரி இந்த டைஃபாய்டுக்கு என்ன சோதனைனா வைடால் சோதனை. இதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, வைடால் டெஸ்ட். ஓகேவா, டைஃபாய்டுக்கு வந்து வைடால் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இப்போ பாக்டீரியா நோய் பார்த்தாச்சு, காலராவும் டைஃபாய்டும் பார்த்தாச்சு. இப்போ காலராவும் டைஃபாய்டும் எது மூலமா பரவுது? நீரின் மூலமா பரவுது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வைரஸ்களால் உருவாகும் நோய்கள் பத்தி பார்க்க போறோம். வைரஸ்களால் உருவாகும் நோயில ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? போலியோ நோய் இல்ல போலியோ மைலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த போலியோ மைலிட்டிஸ் எந்த வைரஸ்னால ஏற்படுதுன்னா போலியோ வைரஸ்னால ஏற்படுது. போலியோ வைரஸ் இதனால எந்த பகுதி பாதிக்கப்படும்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். போலியோ வந்தாவே மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். கை கால் அப்படியே இழுத்துக்கும், வாதம் ஏற்படும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இழுத்துக்கும். மத்திய நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படும். அடுத்து இதுக்கான அறிகுறி என்ன? பேரலைசிஸ் ஆஃப் லிம்ஸ், கை கால்களில் வாதம் ஏற்படல், செயலிழத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வைரஸ் இரத்த ஓட்டத்தில் கலந்து மூளை அல்லது தண்டுவடத்தில் நுழைந்து மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிப்படைய செய்கிறது இந்த வைரஸ். அடுத்து இந்த பாதிப்பின் விளைவாக தசைநார் பகுதியானது முடமாக்கப்பட்டு நடப்பது கடினமாகிறது. நடக்கவே முடியாது, இழுத்து நடப்போம். ஓகேவா, இதெல்லாம் போலியோ பத்தி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த போலியோ வைரஸ்க்கு இன்னொரு பேர் வந்து என்டிரோ வைரஸ். இது மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறதுல ரொம்ப முக்கியமானது. போலியோ வைரஸ் ஆனது என்டிரோ வைரஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. போலியோ வைரஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் என்டிரோ வைரஸ். அடுத்து இது உணவு குழாய் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஏற்படும் நோய் தொற்று. உணவு குழாய் மூலமா பரவி நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் போலியோ. 3 முதல் 6 வயதுள்ள குழந்தைகளை இது அதிகமாக பாதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. போலியோ குழந்தைகளை பொதுவாக பாதிக்கும். அப்புறம் இந்தியாவில் பல்ஸ் போலியோ திட்டம் எந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1995. பல்ஸ் போலியோ திட்டம் இந்தியாவில் 1995ஆம் ஆண்டு போலியோ சொட்டு மருந்து அறிமுகப்படுத்தப்பட்டது, தொடங்கப்பட்டது. பல்ஸ் போலியோன்னு சொல்றாங்க, வாய்வழி போலியோ. அதுக்கப்புறம் இந்தியாவில் 2011 ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து போலியோ நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று ஒருவரும் இந்தியாவில் இல்லை என அறிவித்து WHO போய் அப்ளை பண்றாங்க. WHO உலக சுகாதார நிறுவனத்தில் போய் அப்ளை பண்றாங்க, இந்தியா அறிவிக்குது. WHO என்ன பண்ணுன்னா உடனே அறிவிச்சவன சர்டிஃபிகேட் தராது. அந்த அறிவிச்ச நாள்ல இருந்து 3 வருஷம் வெயிட் பண்ணி பார்க்கும்போது உண்மையா இந்த நாட்டில் போலியோனால யாரும் இல்லையா, சரி உடனே போலியோ ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் தரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வருஷம் கழிச்சு தான் தருவாங்க சர்டிஃபிகேட். அப்போ 2011 அப்ளிகேஷன் போடுறாங்க. அதுல இருந்து நம்ம 3 வருஷத்தை கூட்டினா பிளஸ்
இதுலேருந்து நீங்கள் 3 வருஷத்தை கூட்டினீங்கன்னா 2014 வரும். ஓகே, 3 வருடங்களில் ஒரு நாடானது எந்த ஒரு பெரும் போலியோவால் பாதிக்கப்படவில்லை எனில் உலக சுகாதார நிறுவனம் போலியோ இல்லாத நாடு என அறிவிக்கும். அப்போ அது மாதிரி இந்தியாவை எப்போ போலியோ இல்லாத நாடுன்னு அறிவிச்சிச்சு? ஜனவரி 13, 2014. ஓகே, ஃபர்ஸ்ட் இவங்க அப்ளை பண்ணது 2011. 14ல் தான் போலியோ இல்லாத நாடுன்னு WHO அறிவிக்குது. WHOனா என்னது? உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். புரியுதா? இப்போ இதில் தடுப்பூசி, போலியோக்கான தடுப்பூசி இது பொறுத்துக்களை கேட்குறாங்க. IPV, OPV, ஓரல் போலியோ வேக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வேக்சினில் தடுப்பூசி, போலியோக்கான தடுப்பூசி 2 இருக்குது. IPV, OPV. ஓகேவா? OPVனா, IPVனா மந்தமாக்கப்பட்டது, OPVனா வாய் வழியாக கொடுக்கப்படும் போலியோ மருந்து. ஓகேவா? வேக்சின். இப்போ போலியோ பற்றி பார்த்துருக்கோம். போலியோ வைரஸ்க்கு இன்னொரு பேர் வந்து என்டிரோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போலியோ பாருங்க, வைரஸ்களால் உருவாகும் நோய்களை ஃபர்ஸ்ட் வந்து போலியோ வைரஸ் பற்றி பார்த்தாச்சு. ஓகேவா? பல்ஸ் போலியோ திட்டம் 1995ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஹெப்பாடைட்டிஸ் ஏ வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹெப்பாடைட்டிஸ் ஏ. இந்த ஹெப்பாடைட்டிஸ் ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கான நோய் காரணி என்டிரோ வைரஸ் ஹெப்பாடைட்டிஸ் ஏன்னு சொல்கிறாங்க. என்டிரோ வைரஸ் ஹெப்பாடைட்டிஸ் ஏ வைரஸ், அது ஹெப்பாடைட்டிஸ் ஏ வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால பாதிக்கப்படும் உறுப்பு எது? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர், கல்லீரல் வீக்கம் ஏற்படும் பாதிக்கப்படும் உறுப்பு. இதனால என்ன நோய் ஏற்படும்னா குமட்டல் ஏற்படும், பசியின்மை ஏற்படும், அப்படைட் ஏற்படும், அக்யூட் ஃபீவர் அண்ட் ஜாண்டிஸ், அதீத காய்ச்சல் மற்றும் மஞ்சள் காமாலை நோய் இதன் விளைவாக ஏற்படும். கல்லீரல் வீக்கம் அடைஞ்சுன்னா மஞ்சள் காமாலை நோய் ஏற்படும் சொல்றாங்க. கல்லீரல் வீக்கம் அடைஞ்சா மஞ்சள் காமாலை நோய். அடுத்து இந்த நோயானது கழிவுகளால் மாசடைந்த நீர் மற்றும் உணவின் மூலம் வாய் வழியாக பரவுதுன்னு சொல்றாங்க. இந்த நோயானது கழிவுகளால் மாசுபாடு அடைந்த நீர் மற்றும் உணவின் மூலம் வாய் வழியாக பரவுது. ஓகேவா? ஹெப்பாடைட்டிஸ் ஏ. ஏனா கல்லீரல் வீக்கமடையும், மஞ்சள் காமாலை. அடுத்து பாருங்க, இதனால் கல்லீரலானது வீக்கமடைந்து மஞ்சள் காமாலை நோய் தோன்றுகிறது. மஞ்சள் காமாலை, கல்லீரல் வீக்கமடைஞ்சா மஞ்சளா வரும், யூரின் வெளியேறும், அதான் மஞ்சள் காமாலை. நெக்ஸ்ட் 3வது என்ன பார்க்க போறோம்னா அதீத வயிற்றுப்போக்கு பத்தி பார்க்க போறோம். அதீத வயிற்றுப்போக்கு இந்த பேதி, நம்ம டிசென்ட்ரி ஆகுறது அக்யூட் டயரியான்னு சொல்றாங்க. இது என்ன வைரஸ்னால ஏற்படுதுன்னா ரோட்டா வைரஸ்னால ஏற்படுது. அடுத்து ஆர்கான்ஸ் அஃபெக்டட், பாதிக்கப்படும் உறுப்பு குடல் இன்டெஸ்டின் பாதிக்கப்படும் உறுப்பு. இதுல என்ன அறிகுறி? வாமிட்டிங்னா வாமிட்டிங், வாந்தி, ஃபீவர். ஓகேவா? அப்புறம் நீர்ம நிலையில் மலம் கழித்தல். ஓகேவா? இதெல்லாமே அதீத வயிற்றுப்போக்கு பேதினால ஏற்படக்கூடியது. பேதிக்கு வந்து என்ன வைரஸ்னால ஏற்படுதுன்னு பார்த்துக்கோங்க. ரோட்டா வைரஸ். பேதி வந்து ரோட்டா வைரஸ் மூலமா ஏற்படும். அடுத்து நெக்ஸ்ட், கடத்திகள் வழியாக பரவும் நோய்கள் என்ன? கடத்திகள் வழியாக பரவும் நோய்கள் வெக்டார்போன் டிசீஸ். கடத்திகள் வழியாக பரவும் நோய் ஒரு 4 நோய் பற்றி பார்க்கணும். மலேரியா, ஃபைலேரியா, சிக்கன்குனியா, டெங்கு. அடுத்து டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அனிமல்ஸ் மூலமாக பேர்ட் ஃப்ளூ, பறவை காய்ச்சல், ஸ்வைன் ஃப்ளூனா பன்றி காய்ச்சல், இதுவும் படிக்கணும். அப்போ 4+2 இது எல்லாமே பரவக்கூடிய முக்கியமான நோய்கள். அடுத்து இப்போ கடத்திகள் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடத்திகளில் மலேரியா பற்றி பார்க்கலாம். மலேரியாக்கான நோய் காரணம் என்ன சார்? பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற புரோட்டோசோவா ஒட்டுண்ணி, புரோட்டோசோன் பாரசிட் அப்படின்னு சொல்றாங்க. காசட்டிவ் ஏஜென்ட், நோய் காரணி பிளாஸ்மோடியம், புரோட்டோசோன் பாரசிட். ஓகேவா? அடுத்து இதுக்கான கடத்தி என்னன்னா அனோபிலஸ் பென் கொசு அப்படின்னு சொல்றாங்க. அனோபிலஸ் பென் கொசு, ஃபீமேல் அனோபிலஸ் மஸ்கிட்டோ. ஓகேவா? இது என்ன பண்ணுன்னா இந்த 10 நாட்களுக்கு குறைவாக மட்டுமே வாழக்கூடிய மனிதர்களின் ரத்தத்தை கடிக்கும் அனோபிலஸ் பென் கொசுவால் இது கடத்தப்படுகிறதுன்னு சொல்றாங்க. கடத்தினா டிரான்ஸ்மிட்டர். எதனால ஏற்படுதுன்னா பிளாஸ்மோடியம், இது புரோட்டோசோவா ஒட்டுண்ணி, அது வேற. அனோபிலஸ் பென் கொசு வந்து 10 நாள் மட்டுமே வாழும், ஆனா மலேரியா நோயை கடத்தினா டிரான்ஸ்மிட்டர். ஓகே. அடுத்து இந்த மலேரியாவில் எத்தனை வகைகள் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், 2வது ஒன்று பிளாஸ்மோடியம் மலேரியே, 3வது வந்து பிளாஸ்மோடியம் ஓவேல், 4வது பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம். ஓகேவா? இந்த 4 வகை மலேரியால பால்சிபரம் தான் மிகவும் கொடியதும் உயிரை படிக்கக்கூடியதும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, பால்சிபரம் மேலிக்னன்ட் அண்ட் ஃபெட்டல் அப்படின்னு சொல்றாங்க, உயிரை படிக்கக்கூடியது. லாஸ்ட்ல நம்ம இறந்து போற ஸ்டேஜ்ல பால் ஊற்றுவோம், அப்போ பால்சிபரம் வந்தால் நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்க. பால் ஊற்றுவாங்க, பால்சிபரம். மலேரியால 4 வகை இருக்கு. மலேரியா வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஓவேல், பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம். இந்த ஃபால்சிபரம் தான் லாஸ்ட் ஸ்டேஜ், இதை வந்தால் நம்மளால தப்பிக்க முடியாது.
அடுத்து பாருங்க, இந்த மலேரியானால உலகம் முழுவதும் 300 மில்லியன் மக்கள் மலேரியா நோயால் பாதிக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. 300 மில்லியன் மக்கள். அடுத்து இந்த மலேரியாக்காக குயினைன் மாத்திரைகளின் பயன்பாடு மலேரியா ஒட்டுண்ணிகளை கொல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. குயினைன் மாத்திரைகளின் பயன்பாடு மலேரியா ஒட்டுண்ணிகளை கொல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து சர் ரொனால்டு ராஸ் அப்படிங்கிறவர் மலேரியா பரவும் வீதம் பற்றிய கண்டுபிடிப்பிற்காக 1902 நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. 1902. ஓகே, மலேரியா பரவும் வீதம் பற்றிய கண்டுபிடிப்பிற்காக 1902 நோபல் பரிசை பெற்றார். யாருங்க? சர் ரொனால்டு ராஸ். ஓகேவா? மலேரியா பத்தி இவ்வளோ பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்க. மலேரியா ஒட்டுண்ணிகளை கொல்லும் மாத்திரை என்னன்னா குயினைன் மாத்திரை. ஒவ்வொரு உலகம் முழுவதும் எத்தனை மில்லியன் மக்கள் மலேரியா நோயினால் பாதிக்கப்படுறாங்கன்னா 300 மில்லியன் மக்கள். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கு. முக்கியமானதெல்லாம் நான் மார்க்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, சிக்கன் குனியா பத்தி பார்க்க போறோம். சிக்கன் குனியா நோய் காரணி என்ன? ஒற்றை இலை ஆர்என்ஏ வைரஸ்னால் ஏற்படுகிறது. சிங்கிள் ஸ்ட்ராண்டட் ஆர்என்ஏ வைரஸ், ஒற்றை இலை ஆர்என்ஏ வைரஸ். அடுத்து இதோட கடத்தி என்னன்னா ஏடிஸ் எய்டிப்ஜி, அதை எய்ஜிப்டி. இந்த கொசு வந்து பகல் நேரத்தில் மட்டும் தான் கிடைக்கும். ஏடிஸ் எய்ஜிப்டி பகல்ல கிடைக்கும். பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் ஏடிஸ் எய்ஜிப்டி கொசு மாஸ்கிட்டோ. இதோட அறிகுறி என்னன்னா கடுமையான மற்றும் தொடர்ச்சியான மூட்டு வலி, சிவியர் அண்ட் பெர்சிஸ்டன்ட் ஜாயிண்ட் பெயின், உடல் அரிப்பு, தலைவலி, காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படும் சொல்றாங்க. சிக்கன் குனியா வந்தா மூட்டெல்லாம் வலிக்கும், ஜாயிண்ட் பெயின் இருக்கும். இந்த வைரஸோட அடைக்காக்கும் காலம் வந்து 2 முதல் 12 நாட்கள் சொல்றாங்க. இதுக்கு ஒரே மருந்து பாராசிட்டமல் மருந்தானது வலியை போக்கவும் காய்ச்சலை குறைக்கவும் பயன்படும் சொல்றாங்க. சிக்கன் குனியா காய்ச்சல் வந்துச்சுன்னா பாராசிட்டமல். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டெங்கு பத்தி பார்க்க போறோம். டெங்கு காய்ச்சல். டெங்கு ரொம்ப முக்கியம். இதை வந்து எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. டெங்கு காய்ச்சல் என்ன சொல்லுவாங்கன்னா எலும்பு முறிப்பு காய்ச்சல் எனவும் அழைக்கப்படுகிறது. இது மூட்டுகளிலும் தசை நார்களிலும் கடுமையான வலி தோன்றுவதால் ஏற்படும் திருகப்பட்ட அமைப்பினாலும் இதற்கு எலும்பு முறிவு காய்ச்சல் அப்படின்னு சொல்றாங்க. எலும்பு முறிவு காய்ச்சல், மூட்டெல்லாம் நல்லா வலிக்கும் டெங்கு காய்ச்சல் வந்தா. அடுத்து இரத்தப்போக்குடைய காய்ச்சல் என்பது மிக கடுமையான மற்றும் உயிரை பறிக்கும் சாவுக்குரிய நோய் அப்படின்னு சொல்றாங்க. டெங்கு ஹீமார்ஹேஜிக் ஃபீவர் இஸ் மோர் சிவியர் ஃபார்ம் அண்ட் கேன் பி லைஃப் த்ரெட்டனிங் அண்ட் ஃபெட்டல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. உயிரை பறிக்கும், மிக கொடுமையானது. அடுத்து பாருங்க, இந்த டெங்கு காய்ச்சல் மற்றும் டெங்கு இரத்தப்போக்குடைய காய்ச்சல் ஆகிய ரெண்டுமே வைரஸ்னால தான் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. வைரஸ். ஓகேவா? இந்த வைரஸ் வந்து ஏடிஸ் எய்டிப்சி கொசு நம்மளை கடிப்பதனால இது ஏற்படுகிறது சொல்றாங்க. இந்த வைரஸின் அடைக்காக்கும் காலம் 5-6 நாட்கள் சொல்றாங்க. 5-6 நாட்கள். புரியுதா? அப்போ டெங்கு காய்ச்சல் பத்தி பார்த்துருக்கோம். டெங்கு காய்ச்சல் பொதுவாக வைரஸ்னால ஏற்படும். ஓகே, ஏடிஸ் எய்டிப்சி கொசு வந்து கடிப்பதனால நம்ம உடவுல பரவுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டெங்குவோட சிம்டம்ஸ் என்ன? அறிகுறி ஹை ஃபீவர் ஏற்படும், கடுமையான தலைவலி, சிவியர் ஹெட்டேக் இருக்கும், தசைநார் மற்றும் மூட்டுகளில் வலி இருக்கும். தசைநார் மற்றும் மூட்டுகளில் வலி. அடுத்து அரிப்பு மற்றும் இரத்தப்போக்குடைய இரத்தப்போக்கு ஏற்படும். ரேஷ் அண்ட் அதர் ஹீமார்ஹேஜிக் மேனிஃபெஸ்டேஷன். இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறையும். டெங்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை குறையும். பிளேட்லெட்ஸோட இது குறையும். பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து குறைஞ்சுன்னா நம்ம அந்த பப்பாளி ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. அதான் ட்ரீட்மெண்ட்ல சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, பொதுவாக டெங்கு காய்ச்சலுக்கு வந்து பாராசிட்டமல் மருந்தானது காய்ச்சலையும் உடல் வலியையும் குறைக்க கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முழுமையான ஓய்வு மற்றும் நீர்ச்சத்தான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். ஓகேவா? ஹைட்ரேட்டட் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கணும். நீர்ச்சத்து, ஜூஸ் அதிகமாக குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பப்பாளி இலைகளின் கொழுந்திலிருந்து எடுக்கப்பட்ட திரவம் மற்றும் நிலவேம்பு கசாயம் இதுக்கு டெங்கு காய்ச்சலுக்கு மருந்தாக கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. பப்பாளி இலைகளின் கொழுந்திலிருந்து எடுக்கப்பட்ட திரவம், நிலவேம்பு கசாயம். ஓகேவா? இதெல்லாம் இந்த டெங்கு காய்ச்சலுக்கு மருந்தாக கொடுக்கப்படுது சொல்றாங்க. அப்படி கொடுத்தோம்னா இரத்த தட்டுகளின் எண்ணிக்கை அதிகரிச்சு இந்த டெங்கு காய்ச்சலோட வீரியம் வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெங்கு காய்ச்சல், டெங்கு பத்தி பார்த்துருக்கோம். புரியுதா? டெங்கு பத்தி பார்த்துருக்கோம். அதை அப்படியே ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. டெங்கு காய்ச்சல் மிகவும் கடுமையான எலும்பு முறிவு காய்ச்சல் எனவும் அழைக்கப்படுகிறது. தசை நார்கள், மூட்டுகளிலும் கடுமையான வலி இருக்கும். இரத்தப்போக்கூடிய டெங்கு காய்ச்சல் வந்து மிக கொடுமையானது, உயிரை பறிக்கக்கூடியது. டெங்கு காய்ச்சல், இரத்தப்போக்கூடிய டெங்கு காய்ச்சல் இது ரெண்டும் வைரஸ்னால ஏற்படுது. ஏடிஸ் எய்டிப்சி கொசு, அதாவது பகலில் கடிக்கும் கொசு கடிப்பதனால ஏற்படுதும். இந்த வைரஸோட அடைக்காலம் 5-6 நாட்கள். அப்புறம் இதுக்கான சிகிச்சை பார்த்துக்கோங்க. சிகிச்சை நிலவேம்பு கசாயம், பப்பாளி இலை சாறு, பாராசிட்டமல் மருந்து பொதுவாக கொடுப்பாங்க. முழுமையான ஓய்வு, நீர்ச்சத்தான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஃபைலேரியா. ஃபைலேரியானா யானைக்கால் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைலேரியா. இந்த ஃபைலேரியா நோய் காரணி எதனால ஏற்படுதுன்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபைலேரியானா யானைக்கால் டிசீஸ். நோய் காரணி என்னன்னா நூல் போன்ற புழுவாகிய ஊச்சரேரியா பான்கிராஃப்டி என்ற புழுவினால் ஏற்படுகிறது. ஊச்சரேரியா பான்கிராஃப்டி. நூல் போன்ற புழுவாகிய ஊச்சரேரியா பான்கிராஃப்டி என்ற புழுவினால் ஏற்படுகிறது. நெமட்டோடு வார்ம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல கடத்தி என்ன? பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் கியூலெக்ஸ் கொசு, கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. இது பார்த்துக்கோங்க. பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. கியூலெக்ஸ் என்ற கொசு கடிப்பதன் மூலம் கடத்தப்படுகிறது. இதோட அடைக்காக்கும் காலம் 8 to 16 மாதங்கள் சொல்றாங்க. 8 to 16 மாதம். ஓகேவா? இந்த ஊச்சரேரியா பான்கிராஃப்டி இதான் யானைக்கால் நோய்க்கு காரணம். அடுத்து இதோட அறிகுறி பாருங்க. கடுமையான தொற்று, அக்யூட் இன்ஃபெக்ஷன் இருக்கும், காய்ச்சல் இருக்கும், நிணநீர் சுரப்பிகள் வீக்கம். நிணநீர் சுரப்பினா காலெல்லாம் அப்படியே வீங்கி வீங்கி காணப்படும். நிணநீர் சுரப்பினா அந்த எலும்பு முடிச்சு மாதிரி இருக்கும். ஓகே. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் இஸ் லிம்ப் கிளான்ஸ்னு சொல்றாங்க. ஓகேவா? இது கடத்திகள் வழியா பரவக்கூடிய 4 நோய்கள் பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் விலங்கு மூலம் பரவும் நோய்கள் பத்தி பார்க்க போறோம். டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் பை அனிமல்ஸ். விலங்கு மூலம் பரவும் நோய்கள். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஸ்வைன் ஃப்ளூ. ஸ்வைன் ஃப்ளூனா பன்றி காய்ச்சல். இந்த பன்றி காய்ச்சலானது பன்றிகளை தாக்குகின்ற வைரஸ்களிலிருந்து மனிதர்களையும் பாதிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களையும் பாதிக்கும். இந்த வைரஸ் ஆனது சுவாசித்தலை தீவிரமாக பாதிக்கும் வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. சுவாசித்தலை தீவிரமாக பாதிக்கும். அடுத்து பாருங்க, இது எப்படி பரவுது? டிரான்ஸ்மிட்டன்ஸ் பரவுதல் எப்படின்னா இன்ஃப்ளூயன்சா என்ற உயிரி தான் பரவுவதற்கு காரணமாக உள்ளது. இன்ஃப்ளூயன்சா வைரஸ் H1N1 has been identified as the cause of this disease அப்படின்னு சொல்றாங்க. பன்றி காய்ச்சல்ல முதல்ல 2009 ஏப்ரல் மாதத்துல தான் பன்றி காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. 2009 பன்றி காய்ச்சல் எப்போ கண்டறியப்பட்டது? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 2009 ஏப்ரல் மாதம். அடுத்து ஜூன் 2009 இதை ஒரு பெரும் கொள்ளை நோய் என WHO அறிவிக்குது. ஏப்ரல்ல கண்டுபிடிக்கிறாங்க. ஜூன் 2009 WHO இதை ஒரு பெரும் கொள்ளை பேண்டமிக் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகே. இதாங்க பன்றி காய்ச்சல் பத்தி. ஸ்கூல் புக்ல இதான் கொடுத்துருக்காங்க. இதை படிச்சாவே போதும். மற்ற எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கூட அவ்வளோ தேவையில்லை. அடுத்து பறவைகளின் மூலம் பரவும் இன்ஃப்ளூயன்சா. இதுக்கு பேர் பறவை காய்ச்சல் இல்லை ஏவியன் இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு சொல்றாங்க. ஏவியன் இன்ஃப்ளூயன்சா. இந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்சா என்ன சொல்றாங்கன்னா பல்வேறு எண்ணிக்கையிலான வைரஸ்களால் தொற்றும் நோய். இதுல இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் H5N1 மற்றும் H7N9 போன்ற நுண்ணுயிர்களால் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இன்ஃப்ளூயன்சா வைரஸ் H5N1 H7N9 போன்ற நுண்ணுயிர்களால் ஏற்படுது. ஓகேவா? பறவைகளின் மூலம் பரவும் இன்ஃப்ளூயன்சா நோய். அடுத்து இந்த பறவை இன்ஃப்ளூயன்சா வைரஸ் AH5N1 1996 அறிமுகப்படுத்தப்பட்டது. பறவை இன்ஃப்ளூயன்சா 1996 எமர்ஜ்டு இன் 1996 வெளிப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. பறவை இன்ஃப்ளூயன்சா 1996 வெளிப்பட்டது. முதலில் இது எங்க வெளிப்படுதுன்னா தெற்கு சீனா, சதன் சீனா மற்றும் ஹாங்காங்கில் இந்த நோய் தோன்றியது. பறவை காய்ச்சல். H5N1 முதலாக பறவைகளை தாக்கியது. பறவைகள்லாம் அந்த பவுல்ட்ரினா அந்த கோழி பண்ணை இதெல்லாமே தாக்கியது. WHOவினால் ஃபர்ஸ்ட் 1996 தாக்குது. 1997 மனிதரில் கண்டறியப்பட்டுள்ளது. WHOவினால் H5N1 பறவை காய்ச்சல் was first discovered in human in 1997 by WHO World Health Organization உலக சுகாதார நிறுவனத்தினால் 1997 மனிதரில் கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்த நோயின் வெளிப்பாடு டிசம்பர்ல 2003 தான் அறியப்பட்டது. மனிதன்ல கண்டுபிடிக்கிறது 97. நோயின் வெளிப்பாடு 2003 தான் ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது, ஃபுல்லா அவுட் பிரேக் ஆகுது ஃபுல்லா சொல்றாங்க. இப்போ பறவை காய்ச்சல் பத்தி பார்த்தாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் பன்றி காய்ச்சல் பத்தி பார்த்தோம். அடுத்து பறவை காய்ச்சல் பத்தி பார்த்தாச்சு, ஏவியன் இன்ஃப்ளூயன்சா. நெக்ஸ்ட் இதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க, இந்த டிசீஸ் சம்பந்தமா என்னென்ன நோய்கள் ஏற்படுச்சு. ஃபர்ஸ்ட் பாக்டீரியா டிசீஸ். பாக்டீரியா டிசீஸ் என்ன? டிப்தீரியா. பாக்டீரியா டிசீஸ் டிப்தீரியா. அடுத்து வைரஸ் நோய் என்ன? ரேபிஸ். ரேபிஸ் பத்தி நான் சொல்லல. அடுத்து இந்த மீதி உள்ள நோய்கள் நான் சொல்றேன். இது பரவும் நோய்கள், பரவா நோய்கள். அடுத்து இந்த விலங்கு மூலமா ரேபிஸ், யானைக்கால் நோய் பத்தி பார்த்தாச்சு. ரேபிஸ் பத்தி தனியா சொல்றேன் நான் உங்களுக்கு. அடுத்து ஒட்டுண்ணி நோய். ஒட்டுண்ணி நோய்னா என்ன சொல்றாங்கன்னா காலா ஆசார். ஒட்டுண்ணி நோய் காலா ஆசார். பால்வினை நோய்னா சிபிலிஸ் அப்படின்னு சொல்றாங்க. பால்வினை நோய், மரபியல் நோய்லாம் நான் தனியாக நடத்துறேங்க. அது பரவாத நோய்கள். ஓகேவா? நான் கம்யூனிகபிள் டிசீஸ் பத்தி நடத்துறேன். அதுல எய்ட்ஸ் பத்தி நடத்துவேன். ஓகேவா? எய்ட்ஸ் பத்தி. அப்புறம் ஹார்டியாக் டிசீஸ், இதய நோய்கள் பத்தி நடத்துறேன்.
ஓகே, அப்புறம் மரபியல் நோய்கள் இருக்குது, பாரம்பரிய நோய்கள் இருக்குது. அதை பற்றி அடுத்து நடத்தலாம். இப்போ நம்ம நடத்திருக்கிறது என்னென்னா வெறும் பரவும் நோய்கள், கம்யூனிகபிள் டிசீஸ் பற்றி தான் நடத்தியிருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மலேரியா மற்றும் டாக்ஸோபிளாஸ்மோசிஸை உண்டாக்கும் காரணி. இது வந்து ஒரு புரோட்டோசோவா மூலமாக தான் உருவாக்குது. புரோட்டோசோவான்கள், பிளாஸ்மோடியம்ங்கிறது ஒரு புரோட்டோசோவா. பாருங்க, மலேரியாவை உண்டாக்குவது இது புரோட்டோசோவான்கள். நெக்ஸ்ட் பல்ஸ் போலியோ, முக்கியமான பாயிண்ட்டுங்க, இதான் கொஸ்டின்ல இருக்குன்னு சொன்னல. பல்ஸ் போலியோ சொட்டு மருந்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு. பல்ஸ் போலியோ இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் வாஸ் லான்ச்ட் இன் இயர். லான்ச்ட் இன் இந்தியா 1995. முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ வாட்டர்போர்ன் டிசீஸ்? நீரில் பரவக்கூடிய நோய். என்ன சொன்னா? காலரா. நீரின் மூலமாக தானே பரவுது. காலரா நீரின் மூலம் பரவும். அடுத்து போலிக் அமிலத்தின் குறைபாட்டு. போலிக் அமிலம்னா ரத்த சோகை நோய் ஏற்படும். ரத்த சோகை பற்றி தனியாக நடத்தலாம். ரத்த சோகை, போலிக் அமிலம், ஃபோலிக் ஆசிட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. குஷ்டரோகம் அப்படின்னா லெப்ரோமின், லெப்ரோமின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லை, ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துக்கணும். குஷ்டரோகம் அப்படின்னா லெப்ரசி. லெப்ரசின்னா அந்த தோல் நோய் ஏற்படும். தோல் நோய்னா லெப்ரோமின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து டைஃபாய்டு காய்ச்சலுக்கு நம்ம டெஸ்ட் சொன்னோமா? டைஃபாய்டு காய்ச்சல் என்ன? வைடல் டெஸ்ட். டைவ் அடிக்கணும். ஒரு கிணத்துல நம்ம குளிக்க போகிறோம் அப்படின்னா டைவ் அடிப்போம்ல, டைஃபாய்டுனா வைடால். அடுத்து காச நோய்னா மாண்டாக் டெஸ்ட். நீரில் நோய்னா கிளைகோசைலேட் ஹீமோகுளோபின் சோதனை. கிளைகோசைலேட்டட் ஹீமோகுளோபின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீரில் நோய்னா சர்க்கரை, டயபெட்டிஸ். அப்போது இங்கே பாருங்கள், ஒரு சிலது ஸ்கூல் புக்கில் இருக்குது, 2 இது ஸ்கூல் புக்கில் இல்லை. அப்போது நம்ம இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கும்போது மீதி உள்ளதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் நச்சுப்பொருள்களில் எது பிளாஸ்மோடியம் வாழ்க்கை சுழற்சியின் போது வெளிப்பட்டு மலேரியா நோய் பரவ செய்கிறது? அப்போ இந்த பிளாஸ்மோடியம் வந்து ஹீமோசோயின் என்ற நச்சுப்பொருளை உருவாக்கும். ஹீமோசோயின். அப்போ மலேரியா வாழ்க்கை சுழற்சியில் பிளாஸ்மோடியம் வந்து ஹீமோசோயின் என்ற நச்சுப்பொருளை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, வீரியமிக்க மலேரியாவுக்கான காரணி எது? வீரியமிக்க வந்தால் இறந்து போயிடுவோம்ல, வீரியமிக்க மலேரியா அப்படின்னா பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம். அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் டைஃபாய்டு காய்ச்சலை உறுதிப்படுத்தும் சோதனை. வைடால் டெஸ்ட். திரும்பவும் கேட்குறாங்க, மாற்றி கேட்பாங்க. டைஃபாய்டு, டைவ் அடிக்கணும். டைஃபாய்டுனா வைடால் டெஸ்ட். அடுத்து, கீழ்கண்டவற்றில் டெங்கு வைரஸ் எந்த சுழற்சியின் மூலம் பரவுகிறது? மனிதன், கொசு, மனிதன். அந்த சுழற்சி மூலமாக பரவுது டெங்கு காய்ச்சல். மனிதன், கொசு, மனிதன். அடுத்து, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்பது எந்த நுண்ணுயிரி அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னா பாக்டீரியா. அது பேர்லேயே இருக்குது பாருங்கள், மைக்கோபாக்டீரியம் அப்படின்னு இருக்குது. அடுத்து, ஸ்வைன் ஃப்ளூ எந்த வைரஸ்னால ஏற்படுது? இப்போ தானே பார்த்தோம். பன்றி காய்ச்சலை உருவாக்குவது H1N1 வைரஸ். இன்ஃப்ளூயன்சா வைரஸ்ன்னு சொன்னோம். H1N1 வைரஸ். ஸ்வைன் ஃப்ளூ இஸ் காஸ்டு பை. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இருக்குங்க. அதனால் இது மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாவே போதும். அடுத்து, போலியோவிற்கான தடுப்பூசி என்ன? ஐபிவி, ஓபிவி சொன்னோம்ல. ஐபிவினா மந்தமாக்கப்பட்ட போலியோ தடுப்பு மருந்து. ஐபிவினா. ஓபிவினா வாய்வழி போலியோ, ஓரல் போலியோ வேக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஐபிவினா இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின். ஐபிவினா இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின், மந்தமாக்கப்பட்ட போலியோ தடுப்பு. ஓபிவினா ஓரல் போலியோ வேக்சின். ரெண்டுமே வரும். ஓகே. அடுத்து, உலகில் முதலில் கீழ்கண்ட எந்த நோய்க்கு செயற்கை தடுப்பூசி கண்டறியப்பட்டது? செயற்கை தடுப்பூசி ஹெப்படைட்டிஸ் ஏ கிடையாது, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹெப்படைட்டிஸ் ஏ தான் கல்லீரல் வீக்கம்னு பார்த்தோம். ஆனால் உலகில் முதலில் எந்த நோய்க்கு செயற்கை தடுப்பூசி கண்டறியப்பட்டதுன்னா ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். அதுக்கு தான் கண்டறியப்பட்டது. உலகின் முதலில் எந்த நோய்க்கு செயற்கை தடுப்பூசி? ஹெப்படைட்டிஸ் பி. அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் குடிநீர் மற்றும் பால் மாசடைவதால் ஏற்படக்கூடிய நோய் எது? டைஃபாய்டு. தண்ணி மாசடைவதால டைஃபாய்டு தான் ஏற்படும். ஓகேவா? கீழ்கண்டவற்றில் குடிநீர், பால், உணவு இதெல்லாம் கெட்டு போவதனால ஏற்படுறது காலரா, டைஃபாய்டுன்னு சொன்னால். ஆனால் காலரா இல்லை, டைஃபாய்டு இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து டைஃபாய்டு தான். நெக்ஸ்ட்டு, இதுவும் அதே கொஸ்டின் தான், டைஃபாய்டு. இந்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் எவை மலேரியா நோயை உண்டாக்கும் ஒட்டுண்ணி?
பிளாஸ்மோடியம் பைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிபரம், இது 3 அனைத்தும் சொல்றாங்க. ஓகே, பிளாஸ்மோடியம் ஓவில் மட்டும் இதில் கொடுக்கல. மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் மலேரியா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, யானைக்கால் நோயை ஏற்படுத்துவது எலிஃபேண்டியாசிஸ் அப்படிங்கிறது யானைக்கால் நோயை ஏற்படுத்தும் உயிரி எதுனா ஊச்சரேரியா பேன்கிராஃப்டி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஊச்சரேரியா பேன்கிராஃப்டி. செக் பண்ணுங்க. யானைக்கால் நோயை ஏற்படுத்துவது. உலகின் முதல் மலேரியா தடுப்பூசி மஸ்குரிக்ஸ். உலகின் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் மலேரியா வேக்சின். உலகின் முதல் மலேரியா தடுப்பூசி மஸ்குரிக்ஸ். பார்த்துக்கோங்க, இதுவும் முக்கியமான கொஸ்டின் தான். உலகின் முதல் மலேரியா தடுப்பூசி மஸ்குரிக்ஸ். அடுத்து பாருங்க, இந்த வூஃபிங் காஃப் எதனால ஏற்படுது? ஓகே, வூஃபிங் காஃப் எதனால ஏற்படுது? இந்த பாக்டீரியா வயிற்றுக்கடுப்பு எதனால ஏற்படுது? ஜிசெல்லா இனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாக்டீரியா வயிற்றுக்கடுப்பு, ஜிசெல்லா இனங்கள். குடல் நோய் காய்ச்சல் சால்மோனெல்லா டைஃபி. குடல் நோய் காய்ச்சல்னா இந்த டைஃபாய்டே சொல்றாங்க, சால்மோனெல்லா டைஃபி அப்படின்னு சொல்றாங்க. கக்குவான் இருமல் போர்டிடெல்லா பெட்டோசிஸ். கரெக்டு தான். அடுத்து அடித்தொண்டை அலர்ச்சி. ஓகேவா? ஸ்டெப்ரோகாக்கஸ் பயோஜின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டெப்ரோகாக்கஸ் பயோஜின்ஸ். அப்போ ஆப்ஷன் வந்து டி தான். இப்போ இது மாதிரி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்ம தெரியாத கொஸ்டினை தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி டிஎன்பிசி ஃபாண்டில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடிக்கடி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா டிஎன்பிசியில் எக்ஸாம் அன்னைக்கு கொஷின் வாங்கி பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வராது. நிறைய கொஷின் நீங்கள் டெஸ்ட்டே எழுத வேணாங்க, இது மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாவே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்து இந்த பெட்டோசிஸ் எதனால ஏற்படுது? பெட்டோசிஸ் அப்படின்னா வூஃபிங் ஆஃப். இங்கே இருக்கு பாருங்க. பெட்டோசிஸ் அப்படின்னா கக்குவான் இருமல் அப்படின்னு சொல்றாங்க. பெட்டோசிஸ்னா கக்குவான் இருமல். பெட்டோசிஸ்னா இதில் ஆப்ஷனில் இருக்கு. பெட்டோசிஸ்னா கக்குவான் இருமல் சொல்றாங்க. ஒரு நிமிஷம். பெட்டோசிஸ்னா கக்குவான் இருமல், வூஃபிங் காஃப். அடுத்து பாருங்க, வாரிசெல்லா ஜோஸ்டர்னால சின்னமை தான். வாரிசெல்லா ஜோஸ்டர்னா சிக்கன் பாக்ஸ் தான். அடுத்து டிஏபி அப்படின்னா டைஃபாய்டு காய்ச்சல். ஓபிவினா போலியோ அப்படின்னு சொன்னோம். 1க்கு 4. ஓகே, அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓபிவி அப்படின்னா ஓரல் போலியோ வேக்சின் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாவே மற்ற மீதி உள்ளதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாங்க. இது மாதிரி ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். அடுத்து இன்னும் பார்ட் 2 டிசீஸ் இருக்குது, வீடியோ இருக்குது, அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதை ஒரு கதை மாதிரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸாக என்ன இருக்குன்னு படிச்சுட்டு அப்புறம் கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இப்படி பார்த்தாவே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். மீதி நீங்கள் பார்க்காத வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்யூ.